அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு நாள் ஒரு பொழுது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ வந்து என் ஹஸ்பண்டோட பர்த்டே ட்ரீட் vlog தான். நான் கொடுத்த ட்ரீட், அது கூட சீஸ் கேக் ரெசிபி. இது வந்து பேக் பண்ண தேவையில்ல, இது நோ பேக் கேக். அது எப்படி செய்கிறதுன்னு நான் அதோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து த ஸ்பார்க்கிள் ஸ்டோர் UAE, இது என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ். இது ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து உமன்ஸுக்கு தேவையான பிராண்டட் குர்த்திஸ், ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் வெட்டிங்க்கு தேவையான சில்க் சாரீஸ், அப்புறம் டிசைனர் சாரீஸ், இது எல்லாமே சேல் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் லிங்க்கு செப்பரேட் 3 குரூப்ஸ் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். UAE, இந்தியா அண்ட் சாரீ குரூப் 3மே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நோ பேக் சீஸ் கேக் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் லோட்டஸ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு 25 பிஸ்கெட் கிட்டே இருந்தது. இதை நம்ம ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ஜிப்லாக்கில் போட்டு கூட க்ரஷ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி மிக்சரில் போட்டு நான் வந்து க்ரஷ் பண்ண போகிறேன். நான் 23 பிஸ்கெட் எடுத்துட்டேன். 2 பிஸ்கெட் வந்துட்டு டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுட்டேன். இதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி இந்த பிஸ்கெட் வந்து க்ரஷ் ஆக்கி நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் மெல்டட் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்து அந்த க்ரஷ் பண்ண பிஸ்கெட்டோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது பிஸ்கெட் க்ரஷ் பண்ணதையும் மெல்டட் பட்டரையும் நம்ம வந்துட்டு பேக்கிங் பேனில் மாற்ற போகிறோம். பேக்கிங் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்ப்ரிங் ஃபார்மில் உள்ளது கூட எடுத்துக்கலாம், இல்லைனா பாட்டம் லேயர் தனியாக செப்பரேட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கிற பேக்கிங் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த க்ரஸ்ட்டு ஃபஸ்ட் லேயராக நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம், இல்லை 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம், அதே அளவுக்கு பவுடர்டு சுகர் ரெண்டுத்தையும் சேர்த்து பீட் பண்ணிக்க போகிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இது எப்படி பீட் பண்ணணும்னா, கேக்குக்கு நம்ம க்ரீம் ரெடி பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி இல்லை, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா பீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது க்ரீம் சீஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது வந்து 200லேருந்து 250 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஃபஸ்ட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நான் விப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதோடு சேர்த்து மறுபடியும் இன்னொரு தடவை பீட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம செகண்ட் லேயராக ஆட் பண்ண போகிறோம். நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா திக்காயிரும் இன்னும் நம்ம பீட் பண்ணும்போது. அது 15 to 20 மினிட்ஸ் அந்த ஃபஸ்ட் லேயர் செட் ஆனதுக்கப்புறம் இப்போது க்ரீம் சீஸும் விப் க்ரீமும் சேர்த்து பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ நான் செகண்ட் லேயராக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்துட்டு இதுவும் வந்து கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். இதுக்கிடையில் நாங்கள் வெளியில் கிளம்பியாச்சு. ஸோ மறுபடி வந்து தான் நான் வந்து ஃபைனலாக நான் எப்படி அதை நான் வெளியில் எடுக்கும் போது காமிக்கிறேன். அன்றைக்கி வந்து சனிக்கிழமை, சனி ஞாயிறு வந்துட்டு இங்கே வீக்கெண்டாக சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்டோட பர்த்டேயும் அன்றைக்கி தான். சரி ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், கஸ்பான்னு சொல்லிவிட்டு அந்த ஏரியாவுக்கு போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நஹியான் பர்த்டேக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு 2 பேருக்குமே போடல. நஃபீஸ்க்கும் போடல, நஹியானுக்கும் போடல. சரி அதை போட்டு போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் போயிருந்தோம். அன்றைக்கான செம்ம குளிர் வேறு இருந்தது, பயங்கர கோல்டு. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நஃபீஸ் வந்து 1 இயராக இருக்கும் போது நாங்கள் இந்த இடத்துக்கும் பக்கத்தில் தான் இருந்தோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். டெய்லியுமே நான் சாப்பாடு ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்போ தான் 1 இயரில் நடப்பாங்க. இப்போ நஃபீஸை ஃபுல்லாக நடக்க விட்டு சாப்பாடு ஊட்டிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன். டெய்லியுமே வருவோம். ஆப்போசிட்டில் ஒரு லஃபா ஷவர்மா இருக்கும், அங்கே நாங்கள் ஷவர்மா வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் டெய்லியுமே இந்த மாதிரி தான் கூப்பிட்டு போவோம். டெய்லியும் சாப்பிட மாட்டோம் நாங்கள், இந்த மாதிரி வரும்போதெல்லாம் சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு போவோம். அப்புறம் அன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா ஒரு ஃபோட்டோ கூட வந்து ஒழுங்காக எடுக்கவே இல்லை. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நஹியான் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க விடலை. சரி ஓகே இன்னொரு நாள் எடுத்துக்கலான்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டேன்றதுனால நான் ட்ரீட் கொடுக்கலான்னு நினச்சேன்.
பர்த்டே அன்றைக்கி தான் கொடுக்கணும்னு இல்லை, அன்றைக்கி வெளில வந்ததுனால நான் வந்துட்டு ட்ரீட் கொடுத்தேன். அவங்க எனக்கு கொடுக்குற மணியில் சேவிங்ஸில் நான் வந்து கிஃப்ட்டோ இல்லை ஏதாவது பண்ணணுமோ எனக்கு அது விருப்பமாக இருக்காது. என்னோடய ஏர்னிங்ஸ்லேருந்து எனக்கு பண்ணும்போது அதில் ஒரு சந்தோஷம். உஷானான்னு சொல்லிட்டு ஷார்ஜாவில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது வந்து வாட்டர் ஃப்ரண்ட் மஜாஸில் இருக்குது. ஆப்போசிட்டில் வாட்டர் ஃப்ரண்ட் வியூ இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரூஃப் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்தது. அன்றைக்கி செம்ம கோல்டு வேறையா, வெளியில் தான் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் எனக்கு குளிர் தாங்கலை. நான் வந்து ரெஸ்டாரண்ட் உள்ளரே உட்காந்து நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு வந்தாச்சு. அப்புறம் இங்கே ரிவ்யூ பார்த்தேன். இங்கே வந்து பட்டர் சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் பட்டர் சிக்கனும் அப்புறம் மட்டன் கபாபும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆப்வியஸாக ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ரிப்பீட்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் ஆப் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு 20% ஆஃப் கிடச்சிது எங்களுக்கு. அப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கேக் வந்துட்டு செட் ஆகிடுச்சு, சீஸ் கேக்கு. இப்போ நான் அதை வந்து தனியாக அந்த பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் உள்ள பேக்கிங் பேப்பர்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் மேலே என்ன டெக்கரேட் பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் நான் கடையில் வந்துட்டு மெக்விட்டீஸ் அந்த பிஸ்கெட் இருக்கும்ல, அதில் இந்த நிப்பிள்ஸ் இந்த பால்ஸாக இருந்தது. அதை பார்த்தேன், அதையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வந்து நான் மேலே இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக ஃபுல்லாக வச்சுட்டு கொஞ்சமாக க்ரஷ் பண்ண பிஸ்கெட் இருந்தது, அதையும் நான் வந்து டெக்கரேஷனுக்காக மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். அப்புறம் நடுவில் ஒரு நிப்பிள்ஸ் வச்சுட்டு 2 பிஸ்கெட் பேலன்ஸ் இருந்தது. அதில் ஒரு பிஸ்கெட்டை வந்து இப்படி டெக்கரேஷனுக்காக நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், இது ஃபைனல் லுக். இது கொஞ்சம் செட் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரீசரில் மேலே வச்சுருந்தேன். அதுக்குள்ளே என் பையன் என்ன பண்ணிட்டான் பாருங்க. Oh, you see this guy? See this guy? Number 1 bullshit guy. He do the wee woo. எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிட்ற அவசரத்தில் கீழே போட்டு உடச்சிட்டான் டம்முன்னு. அதுக்கப்புறம் அதை நாங்கள் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோவில் சீஸ் கேக் ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்ன நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. த ஸ்பார்க்கிள் ஸ்டோர் UAE ஃபேஸ்புக்லேயும் அக்கௌண்ட் இருக்குது, எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம், லாஸ்ட்டாக வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போட அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் போடவா இல்லை எக்ஸ்போ 2020 இதை நான் போஸ்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். பை, டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.